ஸோ இன்றைக்கி வழக்கமாக பார்த்தீங்கன்னா சப்பாத்தி எங்கள் வீட்டில் புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு பர்ஃபெக்டாக ஒரு டிஷ் ரெடி பண்ணலான்னு பார்த்தாச்சு. ஒரு கடலை எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு நெய் மட்டும் ஊற்றிக்கிட்டு ஸோ வழக்கமாக இது வந்து பிரியாணி செய்கிற மாதிரி தான், ஆனால் பிரியாணி மாதிரி கிடையாது, கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வெங்காயத்தை ஃபஸ்ட் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் போடுங்க. ஸோ டேஸ்ட் நல்லா கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். பட்டை லவங்கம் அதே மாதிரி ஏலக்காய் போட்டு நல்லா இது பண்ணுங்கள். உப்பு வந்து ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க, அப்போ நல்லா வதக்கிறது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இஞ்சி பூண்டு இடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் தனி மிளகாத்தூள் சிக்கன் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா முட்டையில் வந்து நீங்கள் பெருங்காயத்தூள் போடுங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் முட்டையை வந்து ஃபுல்லாக நீங்கள் பீட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்து நல்லா ஒரு கிண்டிங்கன்னா கொஞ்சம் இதாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் போடுற மாதிரி மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிச்சு போட்டு சப்பாத்தி நல்லா மேலே போட்டு நல்லா தூவி விட்டு ஒரு கிண்டி எடுத்து வைங்க. பர்ஃபெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக அதே மாதிரி சிம்மில் வச்சு பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஒரு தட்டில் போட்டு ஒரே வாய் தான் வேற மாதிரி இருந்துச்சு டேஸ்ட் உண்மையாகவே.